திருமறை குர்ஆன் எந்த ஒரு முரண்பாடுகளும் இல்லாத தகவல்களை தன்னகத்தை உள்ளடக்கி வைத்திருக்கிறது. முரண்பாடு என்று சொன்னால் அது காலத்தால் கூட முரண்படாது என்ற தகவலை பார்த்தோம். ஏனெனில் எத்தனையோ அறிஞர்கள் எழுதியிருக்கிற நூல்களை பார்க்கிறோம். அந்த காலத்தில் அதில் எழுதப்பட்டிருக்கிற தகவல்கள் எந்த முரண்பாடுகளும் இல்லை என்று சொன்னால் கூட ஒரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் கழிந்ததற்கு பிறகு பார்த்தால் அந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இது பயனற்றதாக, அந்த தகவல்கள் உபயோகத்திற்கு இல்லாத ஒன்றாக, காலத்தால் முரண்படக்கூடியதாக மாறி போனதை பல்வேறு மிக சிறப்பாக போற்றப்பட்ட நூல்களுடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அந்த அடிப்படையிலே திருமறை குர்ஆன் ஒருவேளை காலத்தால் முரண்படுகிறதா என்று பார்த்தால் 1400 ஆண்டுகள் கடந்துவிட்ட இன்றைய சூழலிலும் கூட இந்த காலத்திற்கு பொருந்தாது, இந்த காலத்திற்கு இது சரிவராது, அந்த காலத்திற்கு இது சரியாகிவிட்டது என்று சொல்லுகிற எந்த சட்டத்தையும் எந்த போதனைகளையும் திருமறையிலே பார்க்க முடியவில்லை. அத்தோடு மட்டுமில்லாமல் ஒருவேளை திருமறை குர்ஆன் இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய அந்த வேதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கிற மொழி, அந்த மொழி நாளடைவிலே சிதைந்து போகிற ஒரு மொழியாகவோ அழிந்து போகிற ஒரு மொழியாகவோ இருந்தால் கண்டிப்பாக ஒரு 1000 ஆண்டுகள் 20,000 ஆண்டுகள் 30,000 ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகு வரக்கூடிய மக்கள் இந்த மொழியை அறிந்து கொள்ள முடியாமல் இந்த காலத்திற்கு இது ஒத்து வராது என்று ஒதுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்படி எத்தனையோ மொழிகள் உலகத்திலே அழிந்து போயும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே திருமறை குர்ஆன் இறைக்கருளப்பட்டிருக்கிற இந்த மொழி பிற்காலத்திலே இந்த மொழியில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையினால் மொழி அழிந்து போகக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் பின்னால் வரக்கூடிய காலத்தில் முரண்படுவதற்கு சாத்தியம் இருக்கிறதா என்று ஆய்வு செய்தால் அந்த கோணத்திலும் திருமறை குர்ஆன் இது இறைவனின் வேதம் என்பதனை மிக சிறப்பாக உலகத்திற்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. எவ்வாறு திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்கிறான், وَكَذَلِكَ أَنزَلْنَاهُ قُرْآنًا عَرَبِيًّا وَصَرَّفْنَا فِيهِ مِنَ الْوَعِيدِ لَعَلَّهُمْ يَتَّقُونَ 20வது அத்தியாயத்தினுடைய 113வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், இந்த திருமறை குர்ஆனை அவர்கள் இறைவனை அஞ்சுகின்றவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அரபி மொழியிலே நாம் இறக்கி வைத்திருக்கிறோம், அதிலே பல்வேறு எச்சரிக்கைகளையும் நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். மக்கள் அஞ்சக்கூடியவர்களாக ஆவதற்காக குர்ஆனை இறக்கி வைத்தோம்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். குர்ஆனை இறக்கி வச்சோம் மொட்டையா சொன்னாலே கருத்து நமக்கு விளங்கத்தான் செய்யுது. ஆனா மொட்டையா சொல்லாம அல்லாஹ் ஒரு அடைமொழியோடு சேர்த்து சொல்றான், அவர்கள் அஞ்சக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அரபி மொழியிலே குர்ஆனை இறக்கி வைத்தோம். ஏன் அந்த வார்த்தையை சேர்த்து சொல்லணும்? அல்லாஹ் ஒரு வார்த்தையை எந்த ஒரு உபயோகமும் இல்லாம குர்ஆன்ல பயன்படுத்த மாட்டான். ஒரு வார்த்தையை கூடுதலாகவும் சொல்லி இருக்க மாட்டான், அல்லது சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையை சொல்லாமல் விட்டிருக்கவும் மாட்டான். அந்த அடிப்படையிலே அரபி மொழியிலே இறக்கி இருக்கிறோம் என்று இறைவன் அழுத்தம் திருத்தமாக அழுத்தம் கொடுத்து சொல்வதிலிருந்து அந்த மொழிக்கு வேறு ஏதோ தகவல்கள் இருக்கிறது, மொழியை மையமாக வைத்து திருமறை குர்ஆன் முரண்பட்டு விட்டது என்று சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை என்பதனை நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் மறைமுகமாக இறைவன் இந்த வசனத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படி? மொழி என்று சொன்னால் ஒரு மொழி சர்வசாதாரணமாக உலகத்திலே பல்லாண்டுகள் நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு மொழியை ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், குறைந்தபட்சம் 1,00,000 மனிதர்களாவது அதனை தாய்மொழியாக ஒரு பேச்சு மொழியாக எதை நடைமுறையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அந்த மொழி பல வருடங்களுக்கு நீடித்து நிலைத்து நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் அரபி மொழியை பார்த்தால் எத்தனை லட்சம் மக்கள் இதை பயன்படுத்துகிறார்கள்? இதை பேச்சு மொழியாக தாய்மொழியாக நடைமுறையிலே பேசிக் கொண்டிருக்கிற மக்கள் எத்தனை பேர்? மிக குறைந்த எண்ணிக்கையினரா? 50,000, 1,00,000, 1,50,000, 2,00,000. கால்குலேஷனை போட்டா மொழி ஆய்வு செய்யறவங்க சொல்றாங்க 500 மில்லியன் மக்கள். 1 மில்லியன்னா 10 லட்சம். 10 லட்சம் இன்ட்டு 500 கால்குலேஷன் பண்ணி பாத்துக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 கோடிக்கு நெருக்கமான மக்கள் அரபி மொழியை தாய்மொழியாக பேசக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறது என்று சொன்னால் 50 கோடி பேர். சராசரியா உலகத்தில் பேசக்கூடிய மொழியிலேயே உலக மனிதர்களிலேயே ஒரு 8%
மக்கள் 8% பேரால் பேசப்படுகிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மக்களை கொண்டிருக்கிற ஒரு மொழியாக இந்த மொழி இருக்கிறது. இந்த கணக்கை வச்சு பார்த்தா இந்த மொழி அழிகிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. இது பல்கி பெருகிக்கிட்டே தான் இருக்குது. நாளுக்கு நாள் குறைஞ்சாலாவது சரி, இன்னைக்கு 50 கோடி பேர் இருக்கிறாங்க, அது நாளைக்கு 40 ஆகலாம்ல, நாளைக்கு கழிச்சு 30 ஆகலாம்ல, அதற்கு பிறகு 10 ஆகலாம், 5 ஆகலாம், 1 லட்சம் 50,000 அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்கிறான்னு பார்த்தால் இது குறைந்த பாடு இல்லை, நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆரம்பத்தில் ஒன்றுமில்லாமல் துவங்கி நாட்கள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 இன்றைக்கு 50 கோடி பேரை 500 மில்லியன் பேரை தொட்டு முடித்திருப்பதை பார்க்கிறோம். இன்னும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு தேவைகளுக்காக அரபி மொழியை படிக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய செல்வ வளம், அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வளம், அரபு நாடுகளில் கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, அவற்றை எல்லாம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அரபி மொழியை தாய்மொழியாக கொள்ளாத பல்லாயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு அரபி மொழியை தேடி தேடி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து லட்சக்கணக்கான பேர் அரபு பேசுறவங்க இல்ல, அரபுக்கு நமக்கு சம்பந்தமே இல்ல, ஆனால் அரபி மொழியை தேடி படிக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்கள் அரபி மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு பாடப்பிரிவு ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. சமீபத்தில் இந்திரா காந்தி பல்கலைக்கழகம், திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் அரபி மொழியை படிப்பதற்கென்று ஒரு புதிய பாடப்பிரிவை உருவாக்கி இருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு கல்லூரிகளில் அரபி மொழி பாடம் பயிற்றுவிக்கப்படுகிறது. அரபு நாட்டுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், அரபு மொழிக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ஆனாலும் அரபியை கற்கிறோம், நம் மக்கள் கற்கிறார்கள், முஸ்லீம்களும் கற்கிறார்கள், முஸ்லீம் அல்லாத பல மதத்தவர்களும் கற்கிறார்கள். காரணம் என்ன? அங்க இருக்கக்கூடிய தேவை, அங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, அங்க இருக்கக்கூடிய பொருளாதார வளம், அவற்றை எல்லாம் மையமாக கொண்டு மொழியை படிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தமிழ சொல்றாங்க, தமிழ் மொழி பரந்துபட்ட மொழி, தமிழ் மொழி காலாகாலத்திற்கும் நிற்பதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகமாக கொண்டிருக்கிற மொழி என்று தமிழை சொல்கிறார்கள். இந்த தமிழ் மொழியினுடைய பேசக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? அரபியை பார்த்தா 500 மில்லியன்கிறாங்க. தமிழ் மொழி ரொம்ப வானலாக புகழப்படுகிறது. தமிழ் மொழி பல வருடங்களுக்கு நீடித்து நிலைத்திருப்பதற்கான இலக்கியங்களும் பல்வேறு இலக்கிய நூல்களும் வகுக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல மொழி என்று மொழியியலாளர்கள் சொல்கிறார்கள். அந்த மொழியை பேசக்கூடியவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? கிட்டத்தட்ட 1 கோடி பேர், 90 லட்சத்திலிருந்து 1 கோடி பேர் என்று கணக்கு சொல்கிறார்கள். வெறும் 1 கோடி பேர் பேசக்கூடிய மொழியே இந்த அளவிற்கு நீடித்து நிலைக்கும் என்று சொன்னால் 50 கோடி பேர் பேசக்கூடிய மொழி எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும்? கண்டிப்பாக உலகம் முடிகிற வரைக்கும் இந்த மொழி அழிவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை. அது மட்டும் இல்ல, இந்த அரபி மொழி தமிழ் மொழியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தமிழ் மொழி 1 கோடி பேரால் பேசப்பட்டால் கூட பறந்து விரிந்து பேசப்படல, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதான் பேசப்படுது. தமிழ்நாட்டுக்குள்ள மொத்தமா பேசுறோம், பக்கத்துல இலங்கையில கொஞ்சம் பேசுறாங்க, அதுக்கப்புறம் இங்க இருந்து வெளியில போனவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு மலேசியால, சிங்கப்பூர்ல, வெளிநாடுகள்ல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இலங்கையினுடைய 3 மொழிகள் ஆட்சி மொழி, அங்க இருக்கிற தமிழ் மொழி ஆட்சி மொழி, அங்க இருக்கக்கூடிய அந்த சிங்கள மொழி ஆட்சி மொழி, அதுல 3 மொழிகளை ஒரு மொழியா தமிழ வச்சிருக்காங்க. அது மாதிரி இன்னும் சில நாடுகள்ல, சிங்கப்பூர்ல, மலேசியாவில், தென்னாப்பிரிக்காவில் ஆட்சி மொழிகளின் அரசு அங்கீகரித்த மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது. அது மட்டும் இல்ல, நமக்கு இந்தியாவுக்குள்ள எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டில் எப்படி தமிழ் ஆட்சி மொழியோ அது மாதிரி பாண்டிச்சேரி மாநிலத்தில் யூனியன் பிரதேசம் அங்க ஆட்சி மொழியா இருக்குது. பக்கத்தில் அந்தமான் நிக்காபர் தீவுகள் அங்க ஆட்சி மொழியாக நடைமுறையில் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு 7-8 இடத்துலதான் அரசு அங்கீகாரத்தோடு இந்த மொழி பயன்பாட்டிலே இருக்கிறது. ஆனால் அரபி மொழியை எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ 25 நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கிறது. 25 நாட்டில் ஆட்சி மொழியாக அரபி மொழி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த அரபி மொழியினுடைய அந்த லிபி இருக்கிற எழுத்து வடிவம் இருக்கிற வலதுபுறத்திலிருந்து எழுதிட்டு வரமே, இந்த வடிவத்தை பல்வேறு மொழி பேசக்கூடியவர்கள் தங்களுடைய மொழிக்கு எழுத்து வடிவம் இல்லை என்று சொல்லி அரபி மொழியினுடைய லிபியை தூக்கி வச்சு அவங்க லாங்குவேஜ் எழுதுறாங்க. அவங்களுடைய மொழியை எழுதுறதுக்கு அரபி மொழியை தூக்கி வச்சு அந்த எழுத்து இருக்கும், வாசிச்சா அரபியா இருக்காது, அவங்களுடைய லாங்குவேஜா இருக்கும். இப்ப நம்ம தமிழ் இங்கிலீஷ் அடிக்கிறோம்ல, தமிழ இங்கிலீஷ்ல அடிக்கிறோம்ல, ஏ அம்மா அப்படின்னு அடிக்கிறோம்ல, மதர் அடிக்காம, அது மாதிரி பல நாடுகளில் மொழி பேசக்கூடியவர்கள் அவங்க மொழியில எழுத்து வடிவம் வரி வடிவம் இல்லை.